வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் யாருடையது அப்படின்னா நில ராசிகள், எர்த் சைன் எலிமெண்ட். நீங்கள் வந்து ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 வந்து க்ரீன் கலர், பைல் 2 வந்து ஆரஞ்சு கலர். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய பைல் எதுவாக இருக்கும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதத்துக்குரிய ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த ரீடிங். ஸோ பைல் 1 போயிடலாம். பைல் 1 இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கோட்ஸ் பார்த்துடலாங்க. குயின் ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் வான்ஸ், தண்டர் ட்ரம், மகாசிவராத்திரி, 11, ஹார்மோனி அவாய்ட், happy, sure success in interview, better times ahead, negativity will be removed. Rudraksha, detoxification and cleansing. Rudraksha beads are divine element of Lord Shiva. Use them for cleansing and detoxifying your body and spirit. வந்திருக்கு. So easy does it. There is no need to hurry or force things to happen. Everything is occurring in perfect timing அப்படின்றது வந்திருக்கு. ஓவராலாக உங்களுடைய கோட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. பாசிட்டிவான கோட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்குங்க. ரீசெண்டாக சிலர் வந்து கிளன்சிங் பண்ணியிருக்கலாம், ஏதாவது வந்து மந்த்ராஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இந்த பீட்ஸ், அதாவது வந்து ருத்ராட்சா இல்லை ஏதாவது ஒரு ஸ்படிக மாலை ஏதாவது நீங்கள் என் கழுத்தில் போட்டிருக்கலாம். ஓகே, இல்லை வந்து அதில் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை பண்ணலை அப்படின்னா உங்களுக்குரிய அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, ருத்ராட்சா மாலை வாங்க, சிவன் மந்த்ரா ஏதாவது வந்து 108 தடவை ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி கிளென்ஸ் ஆவீங்க, உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ஒரு ரைஸ் ஆகும், பாசிட்டிவ் எனர்ஜியில் கொண்டு வர முடியும் அப்படின்றதான் இங்கே மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதே சமயம் நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பட் இப்போதைக்கு அது வந்து ஹரியப் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ இல்லைன்னாலும் அது வந்து எப்படி இருக்குது, அந்த ஒரு திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அது வந்து உங்கள் டீப் சோலில் இருக்குது. அது வந்து நீங்கள் ஆசைப்படுற வேலையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், இல்லை உங்கள் பசங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்திருக்குங்க. ஓகே, ஸோ இங்கே மெயினாக என்ன வந்திருக்குங்கன்னா, நீங்கள் அதாவது வந்து வேலை விஷயமா நீங்கள் வந்து ஏதாவது வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுர் சக்ஸஸ். இல்லை வந்து ஏதாவது ஒரு புது நீங்கள் வந்து இல்லை பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை வந்து பார்ட் டைம் ஏதாவது ஒரு ஒர்க்காக இருக்கலாம். ஸோ சம்திங் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. முன்னாடி கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ வந்து இருக்காது, அந்த கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் வந்து கடந்து வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஷுர் சக்ஸஸ் இன் இன்டர்வியூ இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக மணி விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட், தொழிலில் உங்களுடைய ஒர்க்கில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த கூஞ்ச், அதாவது வந்து இங்கே வந்து இந்த வலம்புரி சங்கம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்தது. புதன் சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வீட்டில் வாங்கி வைங்க, பூஜை அறையில் வைக்கலாங்க, ரொம்ப நல்லது. மார்னிங் ஈவினிங் வந்து தீபம் ஏற்றிட்டு வரலாம். ஓகே, ஸோ சும்மா வைக்காதீங்க, தண்ணி ஊற்றி வைக்கணும். ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 5 கோட்ஸ் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் டீப் டவுனாக அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சப்போஸ் செப்பரேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீயூனியன் ஆகணும், சேரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம். சிலருக்கு தொழில், சிலர் வந்து அப்ரோட் போகிறது, சிலருக்கு வந்து ஒரு செட்டில் ஆகிறது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் டீப் டவுனாக அந்த சந்தோஷத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது, நடக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ரீயூனியன் நிறைய பேருக்கு எனக்கு தெரியுது. உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மெசேஜ் கம்யூனிகேஷன் வந்து கிடைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மெயின் பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்துக்கு வந்து நிறைய அகைன்ஸ்ட் போயிட்டுருக்கலாம்.
ஓகே. இல்லை வந்து உங்கள் சார்ந்தவங்க, உங்களோட ஒர்க் சைடில், உங்கள் ஃபேமிலி சைடில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அது ஏன் பண்ணுறீங்க, இதுக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணணுமா, இது வந்து சேலஞ்ச் பண்ணணுமா, இந்த ஃபேஸ் பண்ணணுமா, இவ்வளோ சேலஞ்சிங் இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி தான் நீங்கள் இதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அது டீப் டவுன் ஒரு ஆசையாக இருக்கலாம். இது வந்து ஒரு எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பெல் பண்ணிகிட்ருக்கலாம். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு நம்பர்ஸ் மேனிஃபெஸ்ட் வச்சு அது மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரிலாம் தெரியுது எனக்கு. சில மெடிடேஷன், சிலர் வந்து நிறைய உங்களுடைய ஃபீல் ஷேர் வந்து பண்ணுறதே இல்லை, உங்களோட பக்கத்தில் இருக்கவங்களுக்குள்ள தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ சம்திங் ஒரு டீப் டவுன் ஒரு உங்களுடைய ஆசைகள் ஒரு சோல் லெவலில் ஒரு வைராகியம்னு சொல்லலாம். ஸோ சிலருக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம். அப்ராடில் போய் படிக்கணும், இல்லை சேரணும், இல்லை வந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்க. ஆனால் வந்து அது உங்களை மீறி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் நீங்கள் ஆசைப்படுறத ஒரு தாண்டி அது வந்து சிலருக்கு அதை பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த இது தேவையா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறவங்கள. ஏன்னா வந்து சிலர் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பசங்களுக்காக நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ஒரு மணி வயசு ஏதாவது இருக்கலாம், பெருசாக அதில் வந்து ஒரு பண்ண முடியலை, இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி அவங்களுக்காக படிக்க வைக்கிறீங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இவங்களுக்கு வந்து இந்த ஆசை தேவையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணிட்டுருக்கீங்க, அது நல்லது தான். அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ தெரியாது, அந்த சக்ஸஸ் வந்து பின்னாடி தெரியும். சிலருக்கு வந்து மேரேஜ் விஷயத்தில் நடந்துகிட்ருக்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல அலைன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ உங்கள் பசங்க வந்து அங்கே போனால் ஒரு நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கலாம். ஸோ உங்களை மீறி அந்த விஷ் வந்து நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சில வந்து ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கார்ட்ஸ் வந்து பாசிட்டிவிட்டியான கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு நீங்கள் ஃபேஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும், ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அதில் வந்து ஜெயிக்கணும். யார் யார் உங்களை வந்து மட்டம் தட்டினாங்களோ, யார் யார் உங்களை வந்து ஒரு காசிப்பிங் பண்ணாங்களோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். யார் யார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க முன்னாடி வந்து நிற்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு உங்களுடைய வைப் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஒரு சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய ஸ்டார் வந்து நீங்கள் பிடிக்க போகிறீங்க. உங்களுடைய ஹாப்பி எங்கே இருக்குது, உங்களுடைய விஷ் எங்கே இருக்குது, அதை நோக்கி போகிறீங்க. ஸோ மல்டி மெசேஜஸ். ஸோ நீங்கள் எதை ஆசைப்பட்றீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிலருக்கு நியூ ஹார்மோனி, நியூ பிகினிங் லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ தேங்க்யூ. ஸோ செகண்ட் இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்கள ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 of Wands, 4 of Wands வந்திருக்கு. ஸோ இந்த 3 கார்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சிலருக்கு பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்றது தெரியுது. சிலர் வந்து ப்ரெசென்ட்டில் வந்திருப்பீங்க, சக்ஸஸ் அப்படின்றது வந்து நோக்கி போயிட்டுருப்பீங்க. சிலர் இன்னும் கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜியும் தெரியுது. ஏன்னா வந்து வழிகள் கிடச்சிருக்காது, சம் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. எங்கே ஒரு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் அப்படின்ற மாதிரி தான். இது ரிலேட்டட் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தொழிலில், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், ரிலேஷன்ஷிப்பில் எது வேணாலும். பட் ஆனால் சிலர் வந்து தெளிவு அப்படின்றது வந்து பிறந்திருக்கும். சிலருக்கு வந்து இன்னும் அந்த சிச்சுவேஷனில் ஒரு மெமரிஸ், பாஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து நினைக்கிற விஷயம், உங்களுக்கு ஒரு ஆசைகள் வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி இருந்து. 4 of Wands அப்படின்றது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், உங்கள் பசங்களுக்காக இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஓவரால். ஃபஸ்ட்டு அந்த 3 கார்ட்ஸ் பார்க்கும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வரப்போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஓகே. ஆனால் இதில் வந்து ஒரு டீப் ரியலைசேஷன் அப்படின்றது இங்கே இருக்குங்க. அதை தாண்டி தான் இங்கே இந்த 4 of Wands உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. சிலருக்கு கிடைச்சிருக்கும், சிலருக்கு அந்த மிடில் ஸ்டேஜில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சில தெளிவுகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகே. ஸோ எந்த பாதை அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே.
சபாங் அடிக்ஷன் அப்படின்றது வந்திருக்கு. டிரான்சென்ட் மெட்டீரியலிசம் அண்ட் கல்டிவேட் டிவோஷன் இன் லார்ட் சிவா அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து இந்த ரிலேட்டட் இந்த 2 கார்ட்ஸ் கூட ரிலேட்டட் தான். ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, சிலர் இங்கே வந்து ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்குங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் எமோஷ்னல் சைடில் இல்லை மணி விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏமாற்றம். சிலரை வந்து நம்பியிருக்கீங்க, அவங்க வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கலை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதை வந்து நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன் வந்து அவங்க ஏமாற்றினாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த பெயின்ஃபுல் மொமெண்ட் கொடுத்தாங்க, ஸோ அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்லை அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, ஸோ சம்திங் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப், இல்லை வந்து அவங்க மேலே ஒரு கண்ணோட்டம் அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கடந்து வரும்போது இந்த வைப் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இங்கே வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் இருக்குது, இல்லை ஃப்யூச்சர் கூட இதை எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த வைப்பில் நீங்கள் இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஈவன் தோ இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்காது, உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதையே நினச்சிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. அதுதான் வந்து உங்களுடைய இங்கே வந்து ஒரு மைனஸாக அங்கே க்ரியேட் பண்ணது. அது உங்களுக்கு தான் அது கஷ்டம், உங்களுக்கு தான் அந்த சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதா இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் பாஸ்ட் தான். பட் ஆனால் சிலர் புரிஞ்சிருப்பீங்க, வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ரைட் நவ் விச் பிரிங்ஸ் யுவர் கிரேட் பிளெஸிங் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இது மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு அந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர்றீங்களோ, ஓகே, ஆனாலும் உங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக அது வந்து கடந்து வரணும், இல்லை வந்து அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேட் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் அதை கடந்து வர டைம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கிரேட் பிளெஸிங்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குங்க. ஓகே, அந்த வைப் அப்படின்றது நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய விங்ஸ் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ அவங்களால உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்காது, சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறீங்களோ அதுக்குரிய ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ அண்டைங் லவ், த லவ் யூ ஹாவ் ஷேர்ட் இஸ் எட்டர்னல் regardless ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் நான் இங்கே தான் ரிலேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து நம்பியிருக்கீங்க, அந்த பர்சனாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு ஹோப் வச்சுருந்துருக்கீங்க. பட் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, அவங்களால எந்த ஒரு சந்தோஷம் இல்லை, அவங்க வந்து ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் ஆனால் உங்களுடைய லவ் வந்து பியூர், உங்களுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, டைம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களால் அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் அப்படின்றது இருந்திருக்கு. ஓகே, அது வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக நீங்கள் வந்து ஒரு ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஏன் இப்படி எவ்வளோ ஒரு கிளவராக இருந்தவங்க ஏன் எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மாட்டினோம், இல்லை வந்து ஏமாற்றப்பட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த லவ் அப்படின்ற இருக்குல்ல, அந்த உண்மையான அந்த அன்பை வந்து அவங்க வந்து சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டிய டைமில் பண்ணியிருப்பீங்க, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அது பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அந்த சிச்சுவேஷன், அந்த பர்சன் நீங்கள் கடக்கும்போது தான் அந்த சேஞ்சஸ் உங்களால் வந்து டார்கெட் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற ஒரு நியூ லைஃப் பிகினிங் அப்படின்றது இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில் க்ரௌன் வில் பி யுவர்ஸ் விஸ்டம். ஸோ சிலருக்கு இங்கே வந்து ரிலீஃப் ஆகிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து சுதந்திர மனப்பான்மை அப்படின்றது வந்திருக்கு, ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க, இனிமேல் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். அதாவது வந்து இது வந்து உங்களுடைய ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் ஒரு நியூவாக நீங்கள் நினைக்கிற விஷயமா இருக்கலாம். ரிலேட்டட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒர்க்கில், உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய புரிதலில், உங்களுடைய ஸோ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை வந்து இனிமேல் வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமல், இல்லை வந்து இனிமேல் எப்படி வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இங்கே வருது. அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. அதே மாதிரி முன்னாடி நீங்கள் வந்து அந்த எப்படி இருந்திருப்பீங்க, அவங்களால இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் உங்களை வந்து அந்த காயப்படுறதுக்கும், இனிமேல் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து அலோ பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த கஷ்டம், அந்த
அந்த எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் வந்து நீங்கள் அலோவ் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அப்படி பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா crown will be yours அப்படின்றது வருதுங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக பீஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப நல்ல கார்ட். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கார்ட்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக அந்த பீஸ் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும். உங்களால் மற்றவங்களுக்கு அந்த பீஸும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே மீனிங் வருது. ஓகே, ஃபைனலாக இங்கே வந்து இந்த ஒயிட் பஃபலோ அப்படின்றது வந்திருக்கு. இந்த ஒயிட் பஃபலோ அப்படின்றது மீனிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது ஸோ உங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க மேலே ஒரு உங்களோட வயசில் சின்னவங்க அவங்க மேலே ஒரு லவ் அண்ட் கேர் வச்சுருக்கீங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டிவாக இருக்கலாம். ஸோ இது அவங்க மேலே வச்சு பட் அவங்க மேலே வந்து கோம் இல்லை. பட் ஆனால் வந்து அவங்க மேலே ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்கள வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. இதே வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டு பெரியவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணல, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா இந்த அட்வைஸ் வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து அது எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எதை நீங்கள் வந்து கடந்திருக்கீங்க, இனிமேல் வந்து என்ன ரிமைன் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து லைஃப் வந்து கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ஒரு பெருசாக நீங்கள் வந்து ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வந்து கொண்டு போகணும் உங்கள் லைஃப், எப்படி சக்ஸஸ் கொண்டு போகணும், ஆல்ரெடி பண்ண ஒரு அந்த ஏமாந்த ஒரு விஷயங்கள் இல்லை வந்து உங்களை வந்து காயப்படுத்தின விஷயங்களை வந்து எப்படி கடந்து வரணும். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும்ல, அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ அந்த ஒரு தகுதியை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஸோ ஓகே, ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் மிக்சட் எனர்ஜியாகவும் இங்கே இருக்குங்க. பட் ஆனால் ஓவரால் உங்களுடைய இது எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.